ரஜினி அவருடைய விஷயம் ஆதவ அர்ஜுனா பேசுனது தவிர்த்திருக்க வேண்டிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் அது அரசியலாக்கப்படுது இங்கே. ஆல்ரெடி விஜய் விசஸ் ரஜினின்னு போய் அதில் விஜய் ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவங்க இவ்வளோ மைக்கு பிடிச்சி பேசுறதுனால ரஜினி வந்து அதிமுகவுக்கு நான் ஆதரவுன்னு சொல்ல போகிறது இல்லை. அதனால இவங்களுக்கு ஒரு 4% ஓட்டு கூட போகிறதும் இல்லை. அரசியல் களத்தில் நம்ம யார் எதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமோ அந்த எதிரியை நோக்கி நம்ம பேசுறது மட்டும்தான் சரி. ரஜினி அரசியல் பேசினாலும் சர்ச்சை, பேசலனாலும் சர்ச்சை தான். அது 96லேருந்து இந்த மீடியாக்கள் அந்த நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே வந்துட்டாங்க. ரஜினியே அவர் ஸ்டாண்ட் பையில் ஸ்ட்ராங்காக இருந்தவர் கிடையாது. 96 திமுகனார், 2011 அதிமுகனார். ரியாலிட்டியாக தான். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துக்குள்ள டிவிகே விசஸ் டிஎம்கே தான் போகுது தவிர அதிமுக இங்கே பெருசாக சோபிக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். பாலாஜி அவர் கேட்டது போல அங்கே போய் பார்த்த எல்லாருக்குமே சமனா அப்படின்னா அன்பில் மகேஷுக்கும், உதயநிதிக்கும், மு.க. ஸ்டாலின் அவருக்கும், எடப்பாடிக்கோ, சிஆர் பாஸ்கர்ன்றவங்க இவங்க டீமுக்கெல்லாம் தான் கொடுக்கணும். வெறும் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கறது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. இந்த கரூர் சம்பவத்தில் யாரும் A1, A2, A3 போட முடியாது. மக்கள் ஓட்டு போட தயாரா இருந்தா நீங்க பிரச்சாரமே பண்ணலாம்னால வின் பண்ணலாம். எம்ஜிஆர் வெளிநாடுல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வின் பண்ணாரு. அந்த மாதிரி கூட நடக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து சமூக ஆர்வலர் திரு சிகே அவர்களோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகாவை சேர்ந்த திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு போராட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல, மிரட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பேசியிருக்காரு. அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சார், எப்படி இவர் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதில் உங்களுடைய பார்வை என்ன? பட் இதில் எடப்பாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி விஜய் விசஸ் ரஜினின்னு போய் அதில் விஜய் ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போது அதை எடுத்துகிட்டு நான் அட்மையர் பண்ணுறேன். ரஜினி வயசு வரைக்கும் நடிக்கிறாரு, மாஸ் தான். இன்றைக்கும் விஜய்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கார். இதெல்லாம் அக்செப்ட் தான். பட் இன்னைக்கு மக்களிடம் பிரபலமான ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்கன்னா, ஒன்று விஜய், ஒன்று அஜித் தான். அவங்களுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இது இருக்குது. ஸோ ரஜினி அவருடைய விஷயம் ஆதவ அர்ஜுனா பேசுனது தவிர்த்திருக்க வேண்டிய விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஜென்ரலாக. ஆனால் அது அரசியலாக்கப்படுது இங்கே அதிமுகவில். அவங்களுக்கு இப்போ விஜய் இல்லைன்னொன்னு ரஜினி சரி, ரஜினியுடைய ஆதரவு சரி ஜென்ரலாகவே இவங்க அதை ஆதரவு தெரிவிக்கணுன்றலாம் அவசியம் இல்லை. ரஜினினாலே பிஜேபி எப்படின்னு போயிடுது. ஸோ இந்த அலைன்ஸ்குள்ளே இருக்கும்போது அவரோட மேஜர் சப்போர்ட் இங்கே இருக்கும். பட் இன்னும் இந்த தடவை வாய்ஸ் கொடுக்க மாட்டார். ஏன்னா திமுக சார்பில் ட்ராவல் பண்ணுறாரு. படங்கள் ப்ரொடக்ஷன்ஸு ரிலீஸுக்கு ரெட் ஜெயிண்ட் இந்த மாதிரி கமல் கொஞ்சம் க்ளோஸாக அவர் இது பண்ண மாட்டார். ஓப்பனாக வர்றதோ சில ஸ்டேட்மெண்ட் போயிட்டு கடைசி எலெக்ஷனுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் ஊருக்கே வருவார். அப்படி தான் ஓட்டு போட போகிறாரு. அப்படி தான் நடக்க போகுது. சார், இவங்க இவ்வளோ மைக்கு பிடிச்சி பேசுறதுனால ரஜினி அதிமுகவுக்கு நான் ஆதரவுன்னு சொல்ல போகிறது இல்லை. அதனால இவங்களுக்கு ஒரு 4% ஓட்டு கூட போகிறதும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவர் சார்பு இருக்கிற ஓட்டு ஆல்மோஸ்ட் பிஜேபி கவர்டும் இப்படி தான் இருக்குது. 90% அங்கே தான் போகுது அந்த என்டிஏ கூட்டணிக்கு. அதனால புதுசாக இது பெரிய இதெல்லாம் இல்லை. என்டிஏ கூட்டணியே வரைஞ்சி கட்டிட்டு கண்டென்ட் பேசுகிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, இது வரைக்கும் திமுகவை மட்டும் அடிச்சுட்டு இருந்த என்டிஏ விஜய் அடிக்கிறதுக்காக ஒரு கண்டென்ட்டை ஆதவ அர்ஜுனா பேசுனதை வச்சு கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது நிறையா வரும். ஏன்னா இப்போ டிவிக்கு திமுகவை அட்டாக் பண்ணி திமுக இன்டைரக்டாக டிவிகேவை அட்டாக் பண்ணின்றது தான் நடந்துட்டு இருந்தது. மும்முனை தாக்குதல்ன்றது இல்லை. டிவிகேக்கு இன்னொரு சைட்லேருந்து இன்னும் அட்டாக்கே வரல, இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதையும் அவங்க எதிர்த்து இது பண்ணி களத்துள்ள அவங்கள பூர்ட் பண்ண வேண்டிய கண்டிஷன் தான் போகும். ஆனால் ரஜினி தொடாமல் இருந்திருக்கிறது டிவிகேக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஓட்டுனாலும் யாராவது ஒரு ஓட்டு இருந்தாலுமே அதை நம்ம வேணும்னு தான் நினைக்கணும். என்னன்னா, ரஜினி ரசிகர் மன்ற அந்த நிர்வாகிகள்லாம் இருக்குன்னா, இப்போ தாவேகாக்கு எதிராக நாங்கள் ஒரு தொகுதியில பரப்புரை செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அவங்களாம் இப்போ above 60 தான்ப்பா. விஜய் அவருக்கு below 50. இளைஞர்கள்லாம் இருக்காங்களே நிறைய. below 50 விஜய், above 50 ரஜினின்னு கூட வச்சுக்கோங்க. சரியா? above 50ன்றது விஜய்க்கான ஓட்டுக்குள்ளே இல்லை. அது பெரிய இம்பேக்ட் கிரியேட் ஆகுமானா இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி இந்த பக்கம் திமுக கொஞ்சம் பிரிச்சுக்கிறாங்க அவருக்கு படம் பண்ணுறது அந்த மாதிரின்னு, இந்த பக்கம் இவங்க பிஜேபி ஆதரவு வச்சு கொஞ்சம் பிரிச்சுக்கிறாங்க.
அது ஆல்ரெடி டிவிக்கேக்கான ஓட்டாவும் இல்லை. அதை பத்தி தாவேகாஸ் எல்லாம் பெருசா கவலைப்பட தேவையில்ல. கவலைப்பட தேவையில்ல. ஆனா இந்த மாதிரி தனி மனித விமர்சனத்தை அவாய்ட் பண்றது நல்லது. ஒரு 5-10 வாக்குனா கூட இன்னைக்கு முக்கியமா இருக்குல்ல சார். முக்கியம். இன்னொன்னு, அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னு அவரை போய் அட்டாக் பண்றோன்ற மாதிரியான நினப்பு சில பேர் தோணுச்சுன்னா அது ஒரு சின்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதை பண்ணாம தவிர்க்கிறது. அரசியல் களத்துல நம்ம யார் எதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமோ அந்த எதிரியை நோக்கி நம்ம பேசுறது மட்டும்தான் சரி. அவர் என்னன்னா திமுகவை டார்கெட் பண்றதா போய் அது அப்படியே ரஜினி பக்கம் திரும்பிடுச்சு. ஆமா, அது அந்த மேடை பேச்சில வர ஃப்ளா. ரஜினியை வந்து திமுக மிரட்டி பண்ணி வச்சாங்கன்றது திமுக தான் அங்க டார்கெட். ஆனா இவங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இது தூக்கி ரஜினி அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி திருப்பி விடுறாங்க. ஓகே, இவங்க அவர் பண்ண அசிங்கத்தை விட இப்ப இவங்க பண்றதா இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா ஆளாளு மைக்கு பிடிச்சி இதை பேச ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் அப்படியே போட்டு இருந்தா ரஜினிக்கும் மரியாதை இருந்திருக்கும். இமயமலைக்கு போயிட்டு இருக்காரு, தியானம் பண்றாரு, மனுஷன் நிம்மதியா விட மாட்டாங்களே சார். அது இருந்தாலும் 1000 பொண்ணு இல்லைனாலும் 1000 பொண்ணுன்னு இந்த யானைக்கு. அந்த மாதிரி ரஜினி அரசியல் பேசினாலும் சர்ச்சை, பேசலனாலும் சர்ச்சை தான். அது 96ல இருந்து இந்த மீடியாக்கள் அந்த நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே வந்துட்டாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப எடப்பாடி வந்து அவருக்கும் நல்லா தெரியும் ரஜினியோட ஓட்டு அதிகபட்சம் என்டிஏக்கு தான் வரப்போகுதுன்றது. இருக்கிற அந்த கொஞ்சம் ஓட்ட கூட நம்ம வாங்கிடலான்றதுக்காக தான் இந்த அறிக்கையா இப்படி தெரியும். தெரிஞ்சோ இப்ப மீடியாலாம் போட ஆரம்பிப்பாங்க ரஜினியின் ஆதரவு யாருக்கு. அது ஒரு டிபேட் போகும் ஒரு வாரம். இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அவர் ஆல்ரெடி ஒரு சார்புன்றது எல்லாருக்கும் தெரியும். மேக்சிமம் அப்படிதான் போகுன்றது தெரியும். இன்னொன்னு, ரஜினியே அவர் ஸ்டாண்ட் பைல ஸ்ட்ராங்கா இருந்தவர் கிடையாது. 96ல திமுகனாரு, 2011ல அதிமுகனாரு. ரியாலிட்டியா தான். அவர் போடுற ஓட்ட வீடியோ வரைக்கும் எடுத்து போட்டாங்க அவருடைய இதுல. ஸோ இதை வந்து நம்ம இது வந்து ஒருத்தருக்கு ஒரே நிலையான கருத்து இருக்கணுன்றது அவசியம் இல்லை. அன்றைய காலகட்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாளைக்கு அது மாறும். நான் இப்போ விஜய் ஆதவர்ஜனா போன்றவர்களுக்கு சொல்றது என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இவங்க 2 பேர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ரஜினி வாய்ஸ் கொடுக்காம கூட இருக்கலாம். நாளைக்கு நீங்க ஸ்ட்ராங்கா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே அவர் வாய்ஸ் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. புது சிஸ்டம் வரட்டும், டெவலப் ஆகட்டும்னு நினைக்கிற ஆளதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனிமனித தாக்குதலை தவிர்த்து மீதியை வந்து நம்ம திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்ன அப்படின்ற பாருங்க. அதே மாதிரி இப்போ இந்த இதுக்கு வந்து நயனா நாகேந்திரன் நினைக்கிறேன் விஜய் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. விஜய் விசஸ் ரஜினின்னு வரும்போது அவங்க கண்டனம் தெரிவிச்சுக்கல. கொலாபரமாச்சு ஒரு 6 மாசம் பெரிய டாக்கா போயிட்டே இருந்தது. அப்பவே விஜய் ஒன்றும் பேசல. ரஜினி தான் ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்ல பேசினாரு. அவங்களுக்குள்ள எல்லாமே கரெக்டா தான் சார் இருக்கு. எலெக்ஷன்ற டைம்ல தான் வந்து தேவையில்லாம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கண்டென்ட் வேணும்பா, கண்டென்ட் இல்ல எதை வச்சு பேசுது. இன்னும் டிவிக்கே இவங்க அட்டாக் பண்றது, அதை விட பேசி வச்சு திமுக அட்டாக் பண்ணாங்கன்னா, அந்த திமுக இவங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ திமுக பாரு, இங்க வந்து தலைமைன்றது பிஜேபி சொல்றது எடப்பாடி அதிமுக. ஆனா அங்க சென்ட்ரல்ல இருக்க பிஜேபியை எதிர்த்து இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அரசியல் இப்படிதான் போயின்னு. மக்களை ரொம்ப முட்டாள் நினைச்சிட்டாங்களா இல்ல ரொம்ப குழப்பத்துல வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா? மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். அவங்களாம் இந்த ஓட்டு போலிங்க்கு அப்புறம் நிறைய விஷயம் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை மாதிரி தான் சார் இந்த எலெக்ஷன் வந்து. ஆமாங்க, மக்களை வந்து அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, இது வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய எலெக்ஷன். மக்கள் மற்ற இளைஞர்களை எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வைக்கிறாங்க. அது மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இல்ல, ஏன்னா குறிப்பா வந்து இந்த டிஎம்கே இன்னைக்கு பண்ற அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டிஜிட்டல் மூலியமாவே நம்ம வந்து இளைஞர்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடலான்ற மாதிரி நம்புறாங்க சார். அது வந்து வாய்ப்பு இருக்கா? அவ்வளோ இதாவா இருக்காங்க இளைஞர்கள்லாம் இன்னைக்கு? இல்ல, திமுக இல்லை, எல்லாருமே டிஜிட்டல் நோக்கி தான் பிரயாணிக்கிறோம். அது வேற வழியில் அப்படிதான் போகும். டிவிக்கும் டிஜிட்டலில் ஸ்ட்ராங்கு, திமுகவும் ஸ்ட்ராங்கு. அதில் ஸ்ட்ராங் இல்லாதது அதிமுக மட்டும்தான். பிஜேபி ஸ்ட்ராங்கு. ஃபர்ஸ்ட் அவங்க தான் சார் அந்த கான்செப்டே கொண்டு வந்து. ஸோ ஒவ்வொருத்தர் வீட்டு வாசப்படிக்கு வீட்டு உள்ள வரைக்கும் போக முடிகிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது சோஷியல் மீடியா தான். அதை வச்சே நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ண முடியுன்றது. இதுக்கு வந்து யூஎஸ் எலெக்ஷன் எக்ஸை வந்து எலன் மஸ்க் வாங்குற வரைக்கும் போனதுக்கான காரணம் இந்த மாதிரி நெரேட்டிவ்ஸ், சோஷியல் மீடியாவில் நெரேட்டிவ் செட் பண்ணது. அப்போ ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாலாம் சில விஷயங்கள் பண்ணாங்கன்னு இது எப்படி மேனிப்புலேட் பண்ணலான்ற விஷயத்துக்கு வரும்போது தான் அந்த ஒரு சேஞ்ச் நடந்தது. ஸோ இது தவிர்க்க முடியாதது தான். இது நிதர்சனம் தான். சோஷியல் மீடியாவை வச்சு தான் இதுக்கப்புறம் போகும். திட்டங்கள் அதே சோஷியல் மீடியா இவங்க பண்ணுற திட்டங்கள் சரியாக தவறான்றது உடனே கொண்டு போய் சேர்த்துரும். அவங்க பண்ணுற பிரச்சாரத்தை சேர்க்குற அதே அளவுக்கு அவங்க சரியாக பண்ணாததையும் கொண்டு போய் சேர்க்கும். அதனால பேலன்சிங்காக தான் இருக்கும்.
மக்கள் எப்பவும் போல பார்த்துட்டு எதுக்கு முடிவு பண்ணி ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அதை போடுவாங்க. அடுத்தபடியா வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து விஜய் தேர்வு பண்ணிட்டாரு. அதாவது முதல் கட்ட வேட்பாளர் இன்னைக்கு வந்து 2ஆம் கட்ட வேட்பாளருக்கான நேர்காணலும் நடக்க போகுது. திமுகலயும் இது நடக்க போகுது சார். இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப விஜய் வந்து கண்டிப்பா பெரம்பூர்ல தான் போட்டியிட போறான்ற தகவலும் வெளியே வந்துருச்சு. ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம், ஜேசிடி பிரபாகருக்கு 1000 லைட்ஸ் தான் சார். எப்படி இருக்க போகுது தேர்தல்? நமக்கு தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணது பெரம்பூர் விஜய் அவர்கள் மட்டும் சொல்லியிருக்காரு. திருச்சியில் 1-2 தொகுதி ட்ரை பண்ணுறாருன்னு சொல்கிறோம். சார் அதை விட மற்ற நிர்வாகிகள்லாம் வரட்டும். எல்லாரும் சென்னையை ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றதும் எனக்கு ஒரு இது இருக்குது. நல்ல நிர்வாகிகள், பெரிய நிர்வாகிகள் கொஞ்சம் டை 2 சிட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணால் அந்த செலிப்ரிட்டி வின்னிங் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இவங்க பார்ப்போம், மொத்த வேட்பாளர் பட்டியல் வரட்டும். இது உத்தேச பட்டியல் தான். வேட்பாளர்கள் ஒரு லிஸ்ட்டு வரட்டும். இப்போது ஆனந்த் வந்து டி நகருன்னு சொல்கிறாங்க. அங்கே ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக 2 பேர் இருக்கும்போது அது ஆனந்துக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக கை இருக்கும் கொடுக்குமான்னு தெரியல சார். டவுட்டா தான் பொதுச் செயலாளர்ன்ற இடத்துல இருக்கிறவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதி கொடுக்கறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். பட் சென்னையை வந்து டிவிகே விசஸ் டிஎம்கே தான் போகுது. அதுல டவுட்டே இல்லையா சார்? இல்லை அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துக்குள்ள டிவிகே விசஸ் டிஎம்கே தான் போகுது தவிர அதிமுக இங்கே பெருசாக சோபிக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். தரஸ் ஷாம் சார் பேசியிருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, செமி அர்பன் தொகுதியில வந்து விஜய் நின்றாருன்னா அவருடைய வெற்றி இன்னும் சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சார். இல்லை, எல்லா அரசியல் தலைவர்களும் ஜெயலலிதா முதல் ஜெயலலிதா தான் ஐ திங்க் திமுகவில் வந்து அந்த 1000 விளக்கு, இந்த சேப்பாக்கம், இந்த மாதிரி ஒரு தொகுதியை வந்து அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அவங்க அது ஸ்ட்ராங்காகவே அந்த பில்ட்ன்றதுனால வச்சுருந்தாங்க. எப்படி ராகுல் காந்திக்கு பிரியங்கா ரேப்லே தொகுதியோ அந்த மாதிரி வயநாடு புதுசு, முன்னாடி வந்து யூபி ரேப்ரேலி தான் அமைதி, அங்கே தான் ஸ்ட்ராங்காக எப்போயுமே அந்த மாதிரி இங்கே திமுக இருந்தது. மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் மேக்சிமம் அவுட் ஆஃப் சிட்டியில் தான் இருந்தாங்க. ஜெயலலிதா கடைசி காலத்தில் ஆர்கே நகருக்குள்ளே வந்தாங்க. சரி, பட் என்னென்னா டயர் 2 சிட்டியில் இருக்கும்போது அந்த மாசுக்கு கொஞ்சம் வின்னிங்க்கான வாய்ப்பு அதிகம்னு. பட் அவங்க ஒரு பெரம்பூரில் நிற்கிறாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்காமையோ சர்வே எடுக்காமையோ நிற்க வாய்ப்பே கிடையாது. கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாமல் நிற்க முடியாது. குறைஞ்சது ஒரு 50 சர்வேவாவது பார்த்துருப்பாங்க தலைவருக்குன்றதுனால. ஸோ வெற்றி கண்டிப்பாக ஊர்ஜிதத்தை பண்ண வேண்டிய காரணன்றதுனால, அதனால பெரம்பூரை வந்து பார்க்கலாம். என்னன்னா இவர் டயர் 2ல இருக்கும் போது அந்த டிஃபரன்ஷியேட்ஸ் இருக்கு இல்லையா, ஆப்போசிட்டுக்கும் வின்னிங்கான ஓட்டு வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா, அது பெருசாக இருக்கும். விஜய் மாதிரியான தலைவருக்கு அந்த டிஃபரன்ஷியேட்ன்றது பேசும் பொருளாக படும். ஓகேவா, அது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கப்படும். அது வந்து சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் மேஜரான இம்பேக்டாக நான் பார்க்குறேன். மற்றபடி டயர் 2க்கும் அவர் சிட்டியில் நிற்கிறத இது பண்ணாமல் பண்ணுறது இல்லை. ஏன் சொல்கிறேன், அவர்கிட்ட நான் பேசுகிறப்போ நிறைய விஷயம் என்ன சொன்னார்னா, நீங்கள் சொல்லுவாங்க டயர் 2, அதாவது செமி அர்பனில் போய் நிற்கிறப்ப மக்கள் வந்து ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, ரொம்ப படித்தவங்களும் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கூலி தொழிலாளர்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக பார்த்து நிற்கணும் அப்படின்றாங்க. இல்லை, அது நான் அந்த மக்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுல அண்ணன் தரஸ் ஷாமுக்கு எனக்கு உடன்பாடு, அவருடைய கருத்துக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஓட்டு போடுவாங்கன்னா கண்ணு முடி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த கிளாஸ் வைஸ் பிரிக்க தேவையில்லை. ஏன்னா செலிபிரிட்டின்ற ஒரு மாஸ் இருக்கும். அதே மாதிரி தலைவர் ஜெயலலிதா மாதிரி ஒருத்தவங்க வராங்கன்னா அதுக்குன்ற ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க மக்கள். இவங்களை தவிர வேற யாருக்கும் போட்டு பிரோஜனம் இல்லைன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா தலைவரை எப்படியே எதிர்க்க இருக்கவங்க தோக்க போகிறான், ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவோன்ற மனநிலைக்கு மக்கள் வருவாங்க. இப்படி தான் போவோம் தவிர இந்த பாகுபாடு பிரித்து இவங்களாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க இவங்களாம் அப்படிலாம் நான் பார்க்கல. ஆனால் டயர் 2 சிட்டி எப்பவுமே அட்வான்டேஜ் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. பட் அதையும் மீறி ஒருத்தர் சிட்டிக்குள்ளே நிற்கிறதுனா அவருடைய கான்ஃபிடென்ட் லெவலில் நம்ம பார்க்க வேண்டியது தான். சும்மாவும் நிற்க போகிறது இல்லைன்றது நான் சொல்கிறேன். வின்னிங் கன்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு தலைவர் நிற்க மாட்டார். விஜய் மாதிரியான தலைவர் வந்து வாய்ப்பே இல்லை. அது சார், இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் அவர்கள் சிபிஐ சம்மன்லாம் கொடுத்துருந்துச்சு, விசாரணைக்கு ஆஜராயிட்டு அந்த கார்லேயே வந்து மாசா நின்றுக்கிட்டே வந்தார். அந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அவருக்கு விசாரணை சார். என்ன அப்படி நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? எனக்கு எந்த செய்தி கொடுக்கலப்பா சிபிஐ. நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லை இந்த கேள்வி கேட்க போறாங்க அந்த கேள்வி கேட்க போறாங்கன்னு சொல்றதுக்கு முடிஞ்சு வந்தா நமக்கு தகவல் கிடைச்சா அது நம்ம என்னன்னு நம்ம பதிவு பண்ணலாம். ஆனா இப்ப செந்தில் பாலாஜி அவர் கேட்டது போல அங்க போய் பார்த்த எல்லாருக்குமே சமனா அப்படின்னா
அன்பில் மகேஷுக்கும், உதயநிதிக்கும், மு.க. ஸ்டாலின் அவருக்கும், எடப்பாடிக்கோ, சி.ஆர். பாஸ்கர்ன்றவங்க இவங்க டீமுக்கெல்லாம் தான் கொடுக்கணும். வெறும் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கறது ஏன் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அப்போது செந்தில் பாலாஜியை நோக்கி ஏதாவது எவிடன்ஸ் இவங்ககிட்ட இருந்ததா, அதை வச்சு இவங்க பேசுகிறாங்களா, இல்லை பொதுவாக இந்த தேர்தல் காலத்துக்காக அவரை கூப்பிட்டு ஒரு என்கொயரி பண்ணுறாங்களான்றது போக போக தான் தெரியும். ஒரு பேருக்கு பண்ணுறாங்களா அப்படின்றது போக. திருப்பி நான் சொல்கிறேன், இந்த கரூர் சம்பவத்தில் யாரும் A1, A2, A3 போட முடியாது. கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய இடத்துலயும் கிடையாது. இல்லை, இது ஒரு பொதுவான ஒரு சங்கடம் நிகழ்ந்தது. இதுக்கு கமிட்டி அமைச்சு இந்த தவறுக்கு என்ன, நீங்க ஏன் முன்னாடி போனீங்க, ஜென்ரலா உங்களுக்கு எப்படி இவ்வளவு நேரத்துல இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, நீங்க எப்படி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணீங்கன்ற குறுக்கு கேள்விகள் இருக்கலாம். ஓகேவா, ஒரு ஃபீல்டு ஒர்க்கர், இப்போ செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு ஃபீல்டு ஒர்க்கருக்கு இது ரொம்ப ஈஸின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அதை வந்து கையாளுறது. நான் ஏற்கனவே நம்ம இன்டர்வியூலலாம் பதிவு பண்ணியிருக்கேன். அப்படி ஏதோ காவல்துறையோ ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்னு நினச்சிருந்தாலும் நினைப்பாங்களே கூட, ஆனால் உயிர் போகணுன்ற அளவுக்கான எந்த இதையும் யாருமே செய்ய மாட்டாங்க. அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த இடத்துல இது ஒரு அசம்பாவிதம். இதுக்கு என்ன ஆச்சு, இது பரவாயில்ல. இவங்க இப்போ இந்த சிபிஐ இதெல்லாம் கூட பரவாயில்ல. இது இனிமேல் இந்த மாதிரியான விஷயம் நடக்காமல் இருக்க என்ன பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, இதை வந்து சிபிஐயோட என்கொயரியை பேஸ் பண்ணி தான் வருமா, இல்லை இவங்களே இனிஷியேட் எடுத்து இப்போ அந்த டிவிகேவுடைய ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 50 எஸ்ஓபிஸ் கொடுக்குற மாதிரி அந்த எஸ்ஓபிஸ் எல்லா கட்சிக்கும் தரப்போறாங்களா? அதுதான் வந்து டிவிகே தரப்புல குற்றச்சாட்டுறாங்க சார். எஸ்ஓபி எங்களுக்குன்னே போட்ட மாதிரி இருக்கு, எங்க போனாலும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்றது அது வந்து தவிர்க்க முடியாததுதான். அவங்களுக்குன்னு போட்டதா கூட நம்ம நினைக்கலாம். ஏன் அப்படின்னா விஜய் தான் மாசான லீடர். ஓகேவா, அவங்களுக்கு தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. கூட்டாமையே வர கூட்டம் அவருக்குன்றதுனால அது தேவைப்படுது. சரி, அது நெகட்டிவாகவும் அவங்க அரசியலாக பேச வேண்டிய விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இது அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு சார். அவங்களுக்கு இருக்கு. இப்போ அவங்க கேள்வி கேட்கறது எங்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்குலாம் இல்லையானா, எஸ், அது கரெக்டான கேள்வி. உங்களுக்கு ரொம்ப இதான் சாக்குன்னு இவங்க அதிகமாக மெரிக்கிறாங்கன்னு கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் இவங்களுக்கு தேவையான தேவை, அது வேற வழி இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட மாஸ் லீடர் அவர். ஏன்னா அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சா இவருக்கு மறுபடியும் இவங்களுக்கு அந்த பாதிப்பு இவங்களதான் அது சார்ந்துட்டே இருக்கும். இவங்களதான் திருப்பி ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குவாங்க. ஸோ அது வந்து டிவிகேக்கு ஒரு விதத்துல நல்லது. நீங்க கொடுத்த பாலிசியை நாங்க ஃபாலோ பண்ணுங்க, அதை மீறி ஒன்று நடந்தா அது அவங்க மேல வராது. ஆனா இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனாலயே தாவேக்காக்கு எந்த ஒரு அரசியல் ரீதியா பின்னடைவெல்லாம் கிடையாது இல்ல சார். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதான் கொட்டை தான் உயர முடியும் மாதிரி வரும். அது வந்து இவங்களை புதுசா யோசிக்க வரும். வேற எந்த வழியிலலாம் மக்களை நம்ம ரீச் பண்ணலாம்னு யோசிக்க தோணும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அதை கொண்டு வருவாங்க. ஸோ அது தப்பு கிடையாது தான். அரசியலாக்குறதும் சரியான விஷயம் தான், அரசியலாக்கப்படணும் அது. கண்டிப்பா சார். அப்ப நான் என்ன கேள்வினா, இப்ப கரூர் சம்பவம் நடந்து ஏறக்குறைய 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் ஆகியும் விஜய் வந்து இருந்தும் பல மீட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்காரு, பல மக்களை சந்திக்கிறாரு. அது மட்டும் போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் உங்களோட சாட்டிஸ்பாக்சனா இருக்கா சார் விஜயோட பரப்புரை எல்லாம்? நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதை வச்சு முடிப்பணும்? மக்கள் ஓட்டு போட தயாரா இருந்தா நீங்க பிரச்சாரமே பண்ணலாம்னால வின் பண்ணலாம். எம்ஜிஆர் வெளிநாடுல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வின் பண்ணாரு, அந்த மாதிரி கூட நடக்கும். ஸோ மக்கள் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டா பிரச்சாரம்ன்றது முக்கியம் கிடையாது. ஓகேவா, அது மக்கள் கையில தான் இருக்கு. பட் விஜய் அவர் அதுக்கு பண்ணாம இருக்க போறது கிடையாது. இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல வரும்போது இப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆக்சஸ் பொருள் வாங்கறதுக்கு ரொம்ப நாள் காத்திருக்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ உடனே கிடைக்கும். ஏன்னா ஒரு 2 நாள் 3 நாளுக்குலாம் முன்னாடி இப்போ 1 வீக் ஷெடியூலில் எலெக்ஷன் கமிஷன் சப்மிட் பண்ணுவோம். இங்கே பிரச்சாரம் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் போடும்போது அது ஈஸியாக அவருக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்புகள்லாம் செயல்படுத்தப்படும். ஓகே சார், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.